அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது ஜூலை 20 முதல் ஸ்ரீ சனி பகவான் அவர்கள் அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்க போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக சனி பகவான் அவர்கள் அசுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். சனி பகவான் எப்போதும் தண்டனையை தருபவர் அல்ல, நேர்மையானவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவர். இந்த ஜூலை 20 முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சனியின் அருளால் தொழில், பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்வில் பெரும் முன்னேற்றங்களை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் என்றாலேயே பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கடுமையான சோதனைகள் தான். கண்டங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த சோதனைகளை மனதில் நினைத்து கொண்டு பயப்படுவார்கள். தாமதங்கள் மற்றும் கடின உழைப்பு அதுதான் காரணமாகும். ஆனால் சனி பகவான் எப்போதும் தண்டனை மட்டும் கொடுப்பவர் அல்ல, உண்மையாக உழைப்பவர்களுக்கும் நேர்மையாக வாழ்பவர்களுக்கும் பொறுமையுடன் காத்திருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியையும் நிலையான செல்வத்தையும் வழங்குவதில் வல்லவம் கிரகமாக இருக்கிறார் சனி பகவான். ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக அமைந்தாலோ அல்லது சாதகமான கோச்சார நிலையில் சஞ்சரித்தாலோ நீண்ட நாட்களாக தயாரிப்பட்டிருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடையும். தொழில், வேலை, வருமானம், சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அருள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஜோதிடம் கூறுகிறது. அதுவும் ஜூலை மாதத்தில் தொடங்குகிறது இந்த நல்ல வாய்ப்பு. அதனை பயன்படுத்தி கொண்டால் இனிதே நல்லது நடக்கும். இந்த ராசியில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சனி பகவானை மனதை குளிர்விக்க செய்யுங்கள். முதலாவதாக ரிஷபம் ராசிக்கு. ரிஷப ராசிகளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக தருகிறது. முக்கியமாக உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கியும் நகரும் காலமாக இருக்கிறது. பல மாதங்களாக இருந்த இந்த பண நெருக்கடி குறைய வாய்ப்புள்ளது. தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்காமல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து லாபம் உயரும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த கடன் அனுமதி அல்லது நிலம், வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம். முதலீடுகளில் அவசரம் காட்டாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக எந்த ஒரு ஆவணமுமே இல்லாமல் எந்த ஒரு நபருக்கும் ஒரு 5 முதல் 10 லட்சம் வரை ஒரு தொகையை கொடுக்க நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், எந்த ஆவணமுமே இல்லாமல் முக்கியமாக எதையுமே மனதில் நினைத்து கொண்டு நம்பிக்கை என ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்தீர்கள் என்றால், அவ்வளவு பணமும் அவர் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அவரே உங்களை அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முக்கியமாக மிகப்பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு உருவாகலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு முறையான பூஜை முறைகளை செய்து வந்தீர்கள் என்றால் இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை பெறுவீர்கள். ரிஷப ராசியை பொறுத்தவரை பெண் ராசியாக இருக்கும் நீங்கள் அமைதியுடனும் செயல்பட வேண்டும். எவரிடத்திலும் பக்குவமாக அமைதியுடன் பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் ஸ்திரம் ராசி அடிப்படையில் இருப்பவர்கள் எந்த ஒரு இடத்திற்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் பணிபுரியும் நீங்கள் சற்று அமைதியுடன் இருப்பது நல்லது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பல தடைகளை அகற்றி முன்னேற்ற பாதையை உருவாக்க வழிவகுக்கிறார். முக்கியமாக கடந்த காலத்தில் எடுத்த முயற்சிகள் இப்போதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எத்தனையோ முயற்சிகளை எடுத்திருப்பீர்கள், அதையெல்லாம் சனி பகவான் அவர்கள் தடுத்து நிறுத்தினார், சூழலை உருவாக்கினார். முக்கியமாக பல இன்னல்களை கொடுத்து உங்களை நல்லவராக மாற்றினார். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமான முடிவடையலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைத்த அனுமதி அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையுடன் செயல்பட்டால் நல்ல வளர்ச்சி காணலாம். வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் வறுமையாக இருக்கும்.
முக்கியமாக உங்களுக்கு அந்த சேமிப்பு என்பதை மனதில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். பணம் தான் அவ்வளவு வருகிறது என நினைத்து கொண்டு தேவையில்லாதவர்களிடம் எடுத்து பணத்தை கொடுப்பது, தேவையில்லாத நண்பர்களை வண்டியில் அழைத்து கொண்டு சென்று அவர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது, இந்த மாதிரியான தீய பழக்கங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை எடுத்து கொள்ள வேண்டாம். போதை பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்க முடியாது என நினைப்பவர்கள் ஒரு தாய்க்கு அதை இதையும் வாங்கி கொடுங்கள். அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்களோ, முக்கியமாக ஒரு அரிசியோ அல்லது ஒரு பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு கிலோ எதை வேண்டுமானாலும் ஒரு பெற்றவர்களுக்கு மகனான நீங்கள் சம்பாதித்து வாங்கி கொடுத்து பாருங்கள். அவள் சிரிக்கின்ற முகத்தில் அந்த அந்த இடத்தில் இந்த போதை எதுவுமே செயல்பட போவதில்லை. இதை நான் அருந்தினால்தான் நான் மிகப்பெரிய ஆளாவேன், எனக்கு தைரியம் வருகிறது என நினைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு பாருங்கள். உங்களுக்கு மது என்பதே இருக்காது. இவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதையே ஒரு போதையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதனை தினமும் செய்யுங்கள். உங்களுக்கு அதிகப்படியான நல்ல காலம் பிறக்கும். முக்கியமாக வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் மேலும் மேலும் உருவாகும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். சனி பகவான் சொந்த ராசியான மகரத்திற்கு இந்த காலம் பல முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கலாம். தொழில் வளர்ச்சி, அதிகாரிகளின் ஆதரவு, புதிய பொறுப்புகள் மற்றும் சமூக மரியாதை அதிகரிக்க வாய்ப்பு உருவாகலாம். இதுவரை கிடைக்காமல் இருந்த பணம் கைக்கு வரலாம். முதலீடுகள் மூலம் வருமானம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. சொத்து வாங்குதல், வீடு கட்டுதல் அல்லது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற நல்ல முன்னேற்ற பாதைகள் ஏற்படலாம். எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நீண்ட காலம் திட்டமிட்டவுடன் அமைதியுடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக சனி பகவான் அருள் முழுமையாக கிடைக்கும் என ஜோதிடம் நம்பிக்கை கூறுகிறது. உங்களுக்கு சனிக்கிழமைகளில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, எள் தானம் செய்வது, ஏழை முதியவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இயன்ற உதவிகளை வழங்குவது போன்றவை சனி பகவானுடைய அருளை பெற உதவும். பரிகாரமாகவும் இருக்கிறது. ஜோதிடத்தில் இது வலுவாக கூறப்படுகிறது. மேலும் பொறுமை, நேர்மை, கடின உழைப்பு ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிப்பது சனியின் நல்ல பலனை நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி பகவான் வழங்கும் பலன்கள் உடனடியாக கிடைப்பவை அல்ல. ஆனால் கிடைத்தால் அவை நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்பதே ஜோதிடத்தின் முக்கிய கருத்தாகும். ரிஷபம், துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளுக்கு இந்த காலம் பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மை நோக்கி நகரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இருப்பினும் இவை பொதுவான ராசி அடிப்படையிலான ஜோதிட கணிப்புகள் மட்டுமே. ஒருவரின் பிறந்த ஜாதகம், திசாபுத்தி மற்றும் கிரகநிலை பொறுத்தே துல்லியமான பலன்களை மாறும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி, லக்னத்தை எங்களிடம் குறிப்பிட்டீர்கள் என்றால் உறுதியாக உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கூற முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.